தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய ஆளுநராக தேர்வு செய்யப்பட உள்ளாரா? பாஜக மிகப்பெரிய ஒரு திட்டத்தை போட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அதிமுக, திமுக என்ற மிகப்பெரிய ஒரு கட்சிகளுக்குத்தான் போட்டி நிலவி வரக்கூடிய நிலையில் அதிமுகவில் சரியான தலைமை இல்லாத ஒரு தகவல் நமது அனைவருக்கும் தெரியும். மேலும் 3 அணிகளாக பிரிந்திருந்தது அதிமுகவின் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாகவும் மாறியிருக்கிறது. ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஒற்றுமையாக இணைந்தால் எதிரியே ஈஸியாக வீழ்த்திவிடலாம். இந்த தகவலை தெரிந்தவுடன் பாஜக பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய நிலையில் அவரை அதிமுகவில் இருந்து தற்பொழுது நீக்கிவிட்டார்கள். இப்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களை கேரளாவின் ஆளுநராக பொறுப்பேற்க வைத்துவிட்டால் அதிமுகவில் வெற்றிடம் இருப்பது உறுதியாகிவிடும். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கும் திமுகவிற்கும் என்ற போட்டியாக மாறிவிடும். எதிர்க்கட்சியாக கூட பாஜக வந்துவிடும். இதனை பயன்படுத்தி தான் தற்பொழுது மத்திய அரசு பன்னீர்செல்வம் அவர்களை ஆளுநர் பதவியில் அமர்த்திவிடலாம் என்ற திட்டம் போட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு ஆளுநராக OPS அவர்களிடம் பொறுப்பேற்க உள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. மேலும் பன்னீர்செல்வம் அவர்கள் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை செய்த பிறகு இதை முடிவெடுப்பதாகவும், ஒருவேளை இவர் பொறுப்பேற்க சம்மதம் தெரிவித்துவிட்டால் அதிமுகவில் அல்ல எந்த ஒரு கட்சி ரீதியாகவும் இவர் தனது கொள்கை ரீதியாகவும் வெளிப்படக்கூடாது, முழுமையாக மாநிலத்திற்கு ஆதரவாக மட்டும்தான் இவர்களது குரல் எழுப்ப முடியும். இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அதிமுகவிற்கும் தொண்டர்களுக்கும் ஏற்படும். தற்பொழுது பாஜக வைத்த செக்கில் பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன முடிவு எடுப்பார் என்பது இன்று இரவிற்குள் தெரிய வரும். கேரளா ஆளுநராக பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்வானால் தகுதியாக இருக்குமா, அல்லது பாஜகவின் சதி திட்டத்தை முறியடித்து பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் தலைமை ஏற்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். சசிகலா அவர்கள் தென்காசியிலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக அமைந்திருக்கக்கூடிய நிலையில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் தற்பொழுது ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறதா, அல்லது எதிர்காலத்தை நினைத்து கொண்டு இந்த வாய்ப்பை அவர் இழக்கலாமா என்பதை கூறுங்கள்.